ஹோட்டல் ஸ்டைல் மசால் ரோஸ்ட்டுக்கு இந்த மாதிரி மாவு அரைச்சு பாருங்க. 1.5 கப் பச்சரிசி, 1/2 கப் புழுங்கல் அரிசி சேர்த்து ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு அரிசியோடவே ஒரு டேபிள் துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஒரு 5 மணி நேரம் போல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்து கழுவி அதையும் ஊற வச்சுக்கோங்க. 1/4 கப் அவல் சேர்த்து அதையும் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊறி வந்த உளுத்தம் பருப்பை ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நைஸா அரைச்சு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுட்டு அதே மிக்ஸி ஜார்ல ஊறி வந்த அரிசி பருப்பையும் அவளையும் சேர்த்து நைஸா அரைச்சு உளுந்து மாவோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 8 மணி நேரம் போல மாவை புளிக்க வச்சுக்கோங்க. புளிச்சு வந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவைப்பட்ட தண்ணி கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு ரெடி ஆனதுக்கு அப்புறமா தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1.5 கரண்டி மாவை சேர்த்து நல்லா தோசை ஊத்திட்டு தேவையான அளவுக்கு பட்டரு, கார சட்னி, தேவையான அளவுக்கு மசால் சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சு எடுத்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் கிறிஸ்பி மசால் ரோஸ்ட் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.